ஸோ டைம் இப்போ 6:30 ஆச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரன்னிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஏர்லி மார்னிங் ரன்னிங் போகிறதுக்கு. பட் who gives a shit about your excuses? End of the day, if you are not fit, you are going to pay for it. Speaking of which, ரொம்ப நாளாக வந்து ரன்னிங் போகணும் மார்னிங்கில் ஏஞ்சி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் சில நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும், சில நாள் பனியாக இருக்கும், எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கும். ஸோ இனிமேலும் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸில் எக்ஸசைஸ் இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பேட் நியூஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் மை டே வித் அ குட் ரன்னிங். வெல், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் ஷூ இருக்கோ இல்லையோ, மழை பெய்யுதோ இல்லையோ, வெயில் அடிக்குதோ இல்லையோ, யூ ஹேவ் டு ஹிட் தட் டெய்லி கார்டியோ. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பக்கெட் பிரியாணி சேலஞ்சில் வின் பண்ணது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலாக கோப்ரோ வந்து வாங்கினேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வந்து நான் அன்னைக்கே பண்ணிட்டேன். அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த அன்பாக்சிங்கான கான்டெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோப்ரோ மட்டும் வாங்கினா நிறைய நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ கோப்ரோ கூடவே வந்து நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு போகிறீங்கன்னா வந்து அங்கே ஃபால்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்துட்டு போடுறதுக்கான சேஃப்டி கேஸ், அண்ட் சப்போஸ் பைக்கில் ரைட் பண்ணிட்டு இருக்கும் போது பைக்கில் விளாக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வந்து ஃபிட்டிங்ஸு அண்ட் ஃபிக்ஸிங்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் ஒரு எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற அடாப்டர். ஹேட்ச் கார்ட்ஸ் வந்து கோப்ரோவுக்கான சேஃப்டி ஹோசிங் கேஸு. ஸோ உலான் CG94 பிளாஸ்டிக் கேஸ். ஒரு ட்ராவல் vlog அப்படின்னா இந்த கேஸ் வந்து மைக் அடாப்டரோட வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஏரியா இருக்குது. ஸோ கோப்ரோவில் ஆக்சுவல் கோப்ரோலையும் இந்த மாதிரி சைடில் ஓப்பன் இருக்கும். பட் அதில் வந்து இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்காது. ஸோ க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தான் வந்து ஒரு பெரிய கிட்டு.
ஸோ இதுவும் கோப்ரோக்கான ஒரு ஆக்சசரி கிட்டு தான். டடா, இது வந்து கோப்ரோ வந்து சிம்பிளாக கேரி பண்ணுறதுக்கான ஒரு பவுச்சு. ஸோ இது உள்ள கோப்ரோ அது கூடவே எல்லாமே வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் மவுண்ட் பண்ணமோ இந்த கோப்ரோவில் வந்துட்டு ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா பக்காவாக எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எங்கேயாவது நம்ம இப்போ ஹெல்மெட்டில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பர்மனெண்ட்டாக அதில் இருக்கும். நம்ம ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதில் வந்து நம்ம கோப்ரோ மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரிஸ்ட்டில் நம்ம வந்து பைக்லேயோ இல்லை வந்து அட்வென்ச்சரஸ் பைக்கிங் இல்லை ஸ்கை டைவிங்லாம் பண்ணோன்னா தெரியல, பட் ஸ்கை டைவிங்லாம் பண்ணோன்னா இந்த மாதிரி ரிஸ்ட்டில் மாட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளிப்பு. ஸோ நம்ம இப்போ சப்போஸ் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பேக் கேரி பண்ணியிருக்கோம் இல்லை வந்து ஒரு தொப்பி போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இப்படி போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே கோப்ரோ போட்டோன்னா ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது. அண்ட் இதுதான் அல்டிமேட்டாக வந்து ஸ்கூபா டைவிங்லாம் போகிறோம் அப்படின்னா ஸ்கூபா டைவிங் இல்லை ஸ்னார்க்லிங் ஏதாவது சம்திங் வாட்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோன்னா சப்போஸ் கோப்ரோ வந்து எங்கேயாவது நம்ம கையில் இருந்து மிஸ் ஆகி ட்ரவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி பிடிச்சிட்டு போனோன்னா சப்போஸ் ட்ராப் ஆனால் கூட இது வந்து மிதந்துட்டு வந்து மேலே வந்துடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதுதான் வந்து ஹெட் ஸ்ட்ராப்பு. ஸோ நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. கோப்ரோ வந்து தலையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து தலையில் மாட்டிட்டோன்னா இது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் கோப்ரோ இருக்கும். சப்போஸ் கார்லலாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சக்ஷன் கப்பு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் லைக் எனி மொபைல் ஹோல்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து நம்ம கோப்ரோ போடுறதுக்கான ஃபீசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஹோல்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ராப். ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல நிறைய அட்வென்ச்சரஸ் vloggingலாம் போனோம், இப்போ ஸ்கை டைவிங் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறோன்னா இந்த மாதிரி வந்து பாடியில் வந்து இந்த ஸ்ட்ராப் மாட்டிக்கிட்டோன்னா இங்கே சென்டராக வந்து கோப்ரோவை மாட்டிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு பிளெயின் வாட்டர் ப்ரூஃப் கேஸில் வந்துட்டு ஃபாக் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து அந்த ஃபாக் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோப்ரோ போடும்போது இந்த ஃபாக் ஷீட்டை போட்டுட்டோன்னா ஃபாக் இதில் வந்து வந்துடும். ஸோ நம்மளுக்கு வீடியோ வந்து கிளாரிட்டியாக வரும், ஃபாக் இதில் ஃபார்ம் ஆகும். இது என்னன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூலு. ஸோ நம்ம நிறைய வந்து ஸ்கை டைவிங்கு அந்த பேராஷூட்டில் வந்து பறக்கும் போது வந்து அவங்களோட ஃபேஸ் முன்னாடி கரெக்டாக இப்படி வந்து கோப்ரோ இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் எப்படி கோப்ரோ மாட்டுறாங்க நீங்கள் வந்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இது மூலியமாக தான் போடுறது. ஸோ இந்த கோப்ரோ இந்த எண்டில் போட்டுட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக நம்ம ஃபேஸு அப்புறம் நம்மளோட பாடி வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நம்மளாம் போகிறோமா இல்லையா தெரியல, பட் இது வாங்கியிருக்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ட்ரைபாடில் வந்துட்டு சப்போஸ் இந்த வந்து இது ஒரு டிஃபால்ட்டான ஸ்க்ரூவு. ஸோ ட்ரைபாடில் போடணுன்னா ட்ரைபாடில் போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிட்டு கோப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். கோப்ரோ ஸ்டிக்கு, ஸோ இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம கோப்ரோ வந்து பக்காவாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரோட் மைக்ரோஃபோனை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா இது வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனு. ஸோ இதில் வந்து 2 கான்செப்ட்டு, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னு சொல்லிட்டு இதை வந்து கேமராவோட அட்டாச் பண்ணிடுறோம். அண்ட் இது ரெண்டுத்தை வச்சு நம்ம வந்து சப்போஸ் எங்கேயாவது 2 பேராக சேர்ந்து vlog பண்ணுறோம் இல்லை எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போது 2 பேரோட ஆடியோ வேணும் அப்படின்னா இது ரெண்டு மைக்காக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ மைக்கும் ஆன் ஆகிடுச்சு, கேமராவும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியோ வந்து எக்ஸ்டர்னல் மைக்கில் அட்டாச் பண்ணி கோப்ரோவை யூஸ் பண்ணும் போது கேட்குற ஆடியோ. ஸோ இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ வந்து கோப்ரோவோட இன்பில்ட் மைக்கில் இருக்கிற ஆடியோ. ஸோ இது வந்து கோப்ரோ ஹீரோ 10ஓட ஆடியோ. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வாங்கின DJI Osmo கிம்பல் ஓட ட்ரைபாட் இருக்குது. ஸோ அந்த ட்ரைபாடை வந்து நம்ம இது கூட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம்.
கோப்ரோ வந்து பக்காவாக எங்கேயாவது நம்ம ஸ்டாண்டில் வைக்கணும்னா இப்படி ஸ்டாண்டில் வந்து இதாகிடும். அப்படி இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக விளாக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா பக்காவாக வந்து விளாக் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்காவான விளாக் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அண்ணாத்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அண்ணாத்த ட்ரெய்லர் ரியாக்ஷன். கோப்ரோவில் 1080 பிக்சலில் ஒரு நார்மல் கேமரா ரெசல்யூஷனில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய கோப்ரோ 10ஓட ரிவ்யூஸ்லாம் வந்து போடுறேன். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். பல வருஷம் கழிச்சு தீபாவளிக்கு தலைவர் படம், அதுவும் சிவாவோட டைரக்ஷன் வேறு. நீ யாருக்கு நீ சேர்த்து வைக்கிற சொத்துலையோ சுத்தி கொடுக்க மேல வச்சிருக்க பயத்திலையோ இல்லை. போடு பிரகாஷ் ராஜ் இல்லைனா. ஸோ நான் ஏன்டா தலைவரோட ட்ரெய்லருக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன், இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? நான் எப்பத்துலேருந்து தலைவர் ஃபேனுன்னா எல்கேஜி யூகேஜியில் இருந்து வந்து அவரோட படத்தை பார்த்து அந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ என்னோட பர்ஸில் இந்த ஃபோட்டோ எப்பயும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். ஸோ தலைவரை மீட் பண்ணுற சான்ஸ் வந்து எனக்கு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது தலைவரை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா மண்டபத்துக்கு வர வச்சு அங்கே ஃபோட்டோ எடுத்தார்ல, அங்கே எடுத்தது இல்லை. ஸோ இதெல்லாம் அதுக்கெல்லாம் முன்னாடி. ஸோ இது வந்து கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள். தேனாம்பேட்டையில் இருக்க டெக்லத்தானுக்கு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஷூ வாங்கணும். ஸோ வாங்க போகலாம். நான் ரவி ஜாலியாக இருக்கா? வீட்டில் வாங்கி போட்டுடலாமா? இந்த ஸ்கேட் போர்டை வாங்கி ஆகணும். ஸோ கைஸ், இதுதான் ஷூ செக்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஷூ எங்கே இருக்கு? ஸோ கைஸ், இந்த ஷூ தான் வந்து அதிக குஷனோட இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் கிரிப்பும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை ட்ரையல் பண்ணி பார்ப்போம். போட்டு ஓடி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பட் இது வந்து ஜாகிங் ஷூஸ் தான். ஸோ ட்ரெக்கிங்காக தனியாலாம் நம்மளால் ஷூ வாங்க முடியாது. இதே ஷூவை வச்சு மெயின்டைன் பண்ணோம். வாங்க போகலாம். கொஞ்சம் பயிற்சி வேணும் ரவி. ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் வேணுமா? என்னடா இது புதுசாக இருக்கு? காத்தாடிதா? புடி ஷூவை வாங்கிட்டு ஷூவை நான் பட்டிங் விட்டு போய் நிறுவோம். இதெல்லாம் தான் ட்ரெக்கிங் ஷூஸ்ன்னு நினைக்கிறேன். ஒகேஷ்னல், ரெகுலர். நீ என்ன கேட்டகரி? ஒகேஷ்னலா? அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? ஹைக்கிங் எப்போ போயிருக்க? ட்ரெக்கிங் நான் போயிருக்கேன். எப்போ போயிருக்கேன்? வாகமன்ல ஒரு வாட்டி போனோம். அது வாகமன்ல காரோட இல்லை, ஜீப்லேருந்து இறங்கி நம்ம மலை, அதுதான் அந்த வீடியோஸ் விட்டு அடிச்சாவே சாலே செத்துருவான் போல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போதைக்கு அக்கேஷனல், நாட் நீடட். பிரேக்லாம் இருக்குடா இதில். வரலாற்றில் முதல் முறையாக எங்கள் அண்ணன் அஞ்சானஞ்சன் நேரா போய் அவர் மேல முட்டுறீங்கடா. அவர் சிவனையில இருக்கு.
வாங்க எல்லாரும் பழகலாம் வாங்க. செம்மையாக இருக்குது டென்ட்டு. ஸோ காய்ஸ், டெக்லத்தான் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்யூவில் நிற்கணும் தேவையில்லை. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேருக்கு க்யூ இருக்குது. இங்கே வந்து செல்ஃப் செக்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்களே உங்களோட பொருளெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கேனரில் வந்து ஸ்கேன் ஆகிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பே பண்ணிவிட்டு இப்போ வந்து வெரிஃபை கிளிக் பண்ணிட்டா போதும்ல. வெரிஃபை. ஓகே சார், உங்கள் ஃபீட்பேக் ஷாப்பிங் சர்வீஸ்லாம் பிடிச்சி தான் க்ரீன் பண்ணுது. ஓகே, ஷாப்பிங் சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்துருச்சு. நாம் பாட்டு கவரில் போட்டு செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். பயங்கரமாக இருக்குல்ல டெக்னாலஜி. இந்த க்யூவில் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பயங்கர பெனிஃபிட்டு. ஸோ ஷூவை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. டெக்லத்தான் ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கோப்ரோவில் வந்து ஷூட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நிறைய அட்வென்ச்சரஸான vlogs இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். பாய்.